பொங்கல் விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் ஏராளமான மக்கள் வருகை தந்து உற்சாகம் அடைந்தனர். காணும் பொங்கல் விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள பொழுதுபோக்கு தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பொதுமக்கள் குழந்தைகளுடன் அதிக அளவில் வருகை தந்தனர். பூங்காவில் உள்ள தோட்டக்கலை அருங்காட்சியகம், ஜிப்லைன் சாகசம், பார்வையாளர்களை படம் பிடிக்கும் கலைஞர்களின் கலைக்கூடம் ஆகிய இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. பனிமூட்ட பாதை, ஆர்கிட் குடில், கண்ணாடி மாளிகை, வெளிநாட்டு பறவையகத்தையும் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். விளையாட்டு திடலில் குழந்தைகள் விளையாடி உற்சாகம் அடைந்தனர். காணும் பொங்கல் விடுமுறை நாளை ஒட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. காணும் பொங்கல் விடுமுறை நாளை ஒட்டி பொதுமக்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்பதால் சென்னை சிறுவர் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறுவர் பூங்காவில் 2ஆக இருந்த நுழைவு கட்டண விற்பனை மையம் தற்போது 4ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வண்டிகள், பொது மருத்துவ மையம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காணும் பொங்கலை ஒட்டி கிண்டி சிறுவர் பூங்காவில் பொதுமக்கள் குடும்பமாக வந்து உயிரினங்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செல்ஃபி எடுத்து உற்சாகம் அடைந்தனர். நிறைய அனிமல்ஸ் சேர்த்துருக்காங்க. இப்போ பாம்புலாம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெரிய பாம்புலாம் இருக்குது. நிறைய கூட்டமாக இருக்குது. அது மாதிரி வண்டி பார்க்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. பாம்பு, முதலை, மான், கொக்குலாம் பார்த்தேன். எல்லாம் நல்லா இருந்தது. சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. எல்லாம் பார்த்தோம். மான், மலைப்பாம்பு, முதலை, கம்ப்ளீட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. வெரி ஹாப்பி.